வணக்கம் தோழர்களே. நீதியின் துணிச்சல். நீதி என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல். அதாவது தவறு செய்யாதவர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை கலைந்து இருவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நீதியை சொல்லக்கூடிய பேச்சு தான் நீதி. ஆனால் இந்துக்களில் நீதி என்பது 4 விதமான நயாசிஸ்டம் சதுர்வர்ணம் என்றும் அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறது இந்து மதம். இந்த இந்து மதத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டுமென்றால் ஜாதியை ஒழிக்க வேண்டும். நீதி மையத்தின் தலைவர் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ஒரு பேச்சில் சொல்லியிருக்கிறார், ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார், எனக்கு எதிரி அரசியல் என்றால் ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும். நான் எதனால் அரசியல் தொடங்கினேன் என்றால் எனக்கு எதிரி ஜாதி, அந்த ஜாதி தான் எனக்கு எதிரி என்று துணிச்சலாக சொல்லி கட்சியை தொடங்கி நீதி மையம் என்று சொல்லியிருக்கும் தோழர் அண்ணன் என்று சொல்லக்கூடிய திரு கமலஹாசன் அவர்கள் ஜப்பானில் கல்யாணராமன் என்னும் திரைப்பட குழுவில் நானும் சென்றிருக்கின்றேன். அண்ணன் சூப்பர் சுப்பராயன் அவர்கள் என்னை துறைமுகத்தில் அழைத்து சென்று சிதம்பரம் கப்பல் மீது ஏற்றிக்கொண்டு போயிட்டு சண்டை பயிற்சியெல்லாம் விலைக்கு சொல்லி கொண்டிருந்தார். அப்போது திரு கமலஹாசன் அவர்கள் அடிப்பார், இங்கேருந்து போயிட்டு கடலில் விழணும் அப்படின்னு சொன்னார். உயரமான கப்பல் 4 அடுக்கு ஒரு மாடி மேலே நின்று எவ்வளோ பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி 4 அடுக்குக்கு மேலே உள்ள ஒரு கப்பல், உயரமான கப்பலில் நின்று கீழே பார்த்தால் கடலை பார்த்தால் வெறும் கடலை பார்த்தாலே நமக்கு இருக்கும். அண்ணன் சூப்பர் சுப்பராயன் அவர்கள் தண்ணியிலே கடலிலே வாழ்ந்தவர். அதனால் அவருக்கு அதெல்லாம் துச்சமாக இருக்கிறது. நான் பார்த்துவிட்டு என்னால் முடியாது அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்படி அந்த இடத்தில் நின்று சண்டை செய்வதற்கு கூட துணிச்சல் வேண்டும். அப்படி துணிச்சலாக சண்டை செய்த அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியது துணிச்சலாக தமிழ் பேச்சு, தமிழை கற்றுக்கொண்டால் பிச்சை எடுக்கக்கூட உதவாது என்று சொல்லிய ஒரு சங்கி, இந்தியாவின் நிதி மந்திரியாக இருக்கும் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழை படித்தால் பிச்சை எடுப்பதற்கு கூட உதவாது என்று சொல்வது உண்மைதான். தமிழை படித்தால் பிச்சை எடுப்பதற்கு உதவ மாட்டார்கள், பிச்சை கொடுப்பதற்கு உதவுவார்கள். அவர் சொன்னது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய, தமிழை பெருமைப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் பேசியிருக்கிறார். அதை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். சிலர் குறுக்கு படி அனுப்புவார்கள், உயர்வதற்கு ஏற முடியாமல் குறுக்க படி போடுவார்கள். அதை ஏறுவதற்கு நாம் நேர்மையாக படி அமைக்க வேண்டும். அதுபோல்தான் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கக்கூட உதவாது என்பது, ஆமாம், பிச்சை எடுக்க உதவாது, பிச்சை கொடுக்க உதவும் என்பதை நாம் நிரூபித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ₹1 நம்மிடம் ஜிஎஸ்டி வரியை வசூல் செய்து 29 பைசா திருப்பி கொடுக்கிறார்கள். அந்த 71 பைசாவை நாம் பிச்சையாக தான் கொடுக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அது. ஏனென்றால் செஸ் வரி, அந்த வரி, இந்த வரி என்று தன் இஷ்டத்துக்கு சட்டத்தை மாற்றி மாற்றி எழுதிவிட்டு தமிழர்களின் வருவாயை எடுத்துக்கொண்டு அது கௌரவமாக சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் சொல்வோம், நாம் போடும் பிச்சை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் பிச்சை எடுக்கக்கூடிய இடத்தில்
தமிழர்கள் இல்லை. பிச்சை கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். கன்னி பேச்சிலே துணிச்சலாக நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பேசியது துணிச்சல் மிக்க பேச்சுதான். எனவே அவரை நீதி துணிச்சல் மனிதர் என்று தான் சொல்ல முடியும். நீதி துணிச்சல் கமலஹாசன், அண்ணன் கமலஹாசனை அப்படி தான் சொல்ல முடியும். நீதியை சொல்லி எனக்கு எதிரி ஜாதி தான் என்று சொல்வதே ஒரு நீதி தான். ஜாதியை பிரித்தவன் எவனாக இருந்தாலும் சரி, மனிதனை பார்த்து இவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று சொல்பவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை இழிவுபடுத்துவது தான் என்னுடைய நோக்கம். இனியும் மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய அந்த ஜாதியை யார் எடுத்து தெரிஞ்சாலும் அவர்கள் நீதியின் மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அநீதி பேசக்கூடியவர்களாக தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உயர் ஜாதி என்று எவன் சொன்னாலும் சரி, அது எப்படி தான் உயர் ஜாதி நீ அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும். திருமாவளவன் அண்ணன் அவர்கள் திருப்பியடி திமிரியடு அப்படின்னு சொன்னார். மாண்புமிகு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒன்று சேர் புரட்சி செய்யும் சொன்னார்கள். அதுபோல் ஜாதியை ஒழிப்பதற்கு எத்தனையோ தலைவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீதி மைய தலைவரும் துணிச்சலாக ஜாதியை ஒழிப்பதற்கு பேசியிருக்கிறார். நீதியின் துணிச்சல் கமலஹாசன் என்றுதான் அதை நான் சொல்ல முடியும். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நான் தமிழர்கள் கண்டுபிடித்த பல்வேறு ஆராய்ச்சிகளை சொல்லி வருகின்றேன். ஓம் நம சிவாயா என்பது 9 கிரகங்களும் என்பதுதான் ஓம். 9 நம சிவாயா. ஓம் என்பது 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு தான் ஓம் நம சிவாயா. ஓம் என்றால் 9 கிரகங்களும், சிவாய என்றால் சிவாய என்றால் உடலாக ஆனது அப்படின்பதை நான் பல்வேறு பதிவுகளில் சொல்லி வருகின்றேன். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தமிழர்களை தனிநிமிர்ந்து இதை சொல்ல வேண்டும். தமிழன் கண்டுபிடித்த ஓம் நம சிவாய என்பதை நாம் உலகுக்கு தமிழன் கண்டுபிடித்ததை பெருமையாக சொல்ல வேண்டும். ஓம் நம சிவாய என்றால் 9 கிரகங்களாலான நம்ம ஜீவன் நம்ம உடல் என்பதை திரும்ப சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும். மூடர்களை திருத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.